இன்றைக்கி நைட் டின்னருக்கு வெண்பொங்கல் தான் வச்சுருந்தேன். கூடவே கேசரி சாப்பிடணும் போல் இருந்ததால் கோதுமை ரவா கேசரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணி கிஸ்மிஸ் முந்திரியை நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதே கடாயில் ஒரு கிளாஸ் போல் கோதுமை ரவை ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் போல் வாட்டர் வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் நல்லா வற்றிட்டு ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் போல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கிஸ்மிஸ் முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காவையும் இடித்து ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான கோதுமை ரவா கேசரி ரெடி. ஒயிட் ரவா கேசரி கம்பேர் பண்ணும்போது இது டேஸ்ட் வைஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். டாட்டா.